கொஞ்சம் இதை யோசித்து பாருங்க. தினமும் காலையில அலாரம் அடிச்ச உடனே தூக்க கலக்கத்திலே நம்ம கைகள் எதை தேடுது? ம் கைபேசியை தான். ஆமா, நம்மள் பலருக்கும் அது நம்ம கைபேசியா தான் இருக்கும். கண் விழித்த அடுத்த நொடியே அந்த ஒளிரும் சிறிய திரைக்குள் நம்ம முழுமையா மூழ்கிடுறோம். நிச்சயமா கண் விழிக்கு முன்பே அந்த ஓட்டம் தொடங்கிடுது. சரியா சொன்னீங்க. நேற்றிரவு நாம தவறவிட்ட செய்திகள் என்ன, வாட்ஸ்ஆப்ல யார் என்ன அனுப்பியிருக்காங்க, மின்னஞ்சல்ல வந்திருக்க அந்த அவசர அலுவலக தகவல் என்ன அப்படின்னு ஒரு பெரிய ஓட்டத்தை படுக்கையில எழும்ப முன்பே நம்ம தொடங்கிடுறோம். உண்மைதான், இது தினசரி நடக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. வெளிய பார்த்தா எல்லாமே நம்ம கைக்கெட்டும் தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு மாயை. எந்த தகவலும் ஒரு கிளிக்ல கிடைச்சிடுது. நம்மை சுற்றிலும் பொருட்கள், மனிதர்கள், சமூக வலைத்தளங்கள்ல நூற்றுக்கணக்கான நண்பர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ஆமா, ஒரு பிரம்மாண்டமான கூட்டம். ஆனாலும் எப்போவாவது ஒரு நாள் இரவு எல்லாவற்றையும் அணைத்துவிட்டு தனிமையில உட்கார்ந்திருக்கும் போது உங்கள் நெஞ்சுக்குள் ஒரு இனம் புரியாத மூச்சு தனது ஏற்பட்டிருக்கா? ஒரு ஆழமான வெறுமை. ஆமா, ஒரு முடிவற்ற பெருங்கடலில் எந்த திசையை நோக்கி நீந்துறோம், கரையை எப்படி கண்டுபிடிப்பது என்றே தெரியாமல் தத்தளிப்பது போன்ற ஒரு பயம், ஒரு வெற்றிடம் உங்களை எப்போதாவது சூழ்ந்திருக்கிறதா? இந்த நவீன வாழ்வின் சுழல் உங்களை எங்கே கொண்டு செல்கிறது என்ற கேள்வி உங்களுக்குள் எழுந்தால், உண்மையிலே இன்று நாம பேச போற விஷயம் உங்களுக்கானதுதான். நீங்க சொன்ன அந்த தத்தளிப்பு, அந்த திசை தெரியாத குழப்பம் இருக்கு இல்லீங்களா, அது இன்றைய காலகட்டத்தின் பிரச்சனை மட்டுமில்ல, மனித குலம் காலம் காலமாக தேறிக்கொண்டிருக்கும் ஒரு விடை அது. ஓ, அப்படியா? நிச்சயமா. இந்த கடலை எப்படி கடப்பது, இந்த தத்தளிப்பிலிருந்து எப்படி தப்பிப்பது, இதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் சிந்தனையாளர் மிக ஆழமாக பதிவு செய்திருக்கார். இதை மிகவும் மெதுவாக, ஒவ்வொரு வார்த்தையின் கணத்தையும் உள்வாங்கிக் கொண்டு கேளுங்கள். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் வரும் 8வது குறள், சரியா? ஆமா, அதேதான். இன்று நாம் செய்யப்போகும் இந்த தேடலின் நோக்கமே இந்த குறளுக்குள் ஒளிந்திருக்கும் வாழ்வியல் ரகசியங்களை உடைப்பதுதான். இதற்காக நாம வெறுமனே இலக்கியத்தை மட்டும் பார்க்கப் போவதில்லை. கண்டிப்பா, இது வெறும் இலக்கிய அலசல் கிடையாது. இந்த 2000 வருட திருக்குறளை நவீன உளவியல் அறிஞர் விக்டர் பிராங்க்லின் லோகோதெரபி, ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸின் ஸ்டாய்சிசம், சீன தத்துவமான தாவோயிசம், அப்புறம் ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களின் புரட்சிகரமான சிந்தனைகளோடு இணைத்து ஒரு பெரிய தேடலை தொடங்கப் போகிறோம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த அத்தனை மூலங்களிலிருந்தும் நாம கண்டுபிடிக்கப் போவது ஒரே ஒரு விஷயத்தை தான். இந்த நவீன வாழ்க்கையின் பெருங்கடலை நாம் எப்படி நீந்தி கடக்கப் போகிறோம். முதலில் இந்த குறளின் நேரடி பொருளை மிக எளிமையா பார்த்து விடலாம். சொல்லுங்க. அறவாழி என்றால் அறக்கடல். அந்தணன் என்றால் எந்த ஒரு குறிப்பிட்ட நபரோ உருவமோ அல்ல, தூய அறிவாக, அறத்தின் வடிவாக இருப்பவன். தாழ் சேர்தல் என்றால் அவனது திருவடிகளை அடைவது, அதாவது ஒரு சரணடைதல். ஆமாம், அப்படி அறக்கடலாக விளங்கும் அந்த தூய அறிவின் காலடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த பிறவாழி எனப்படும் பிறவிப் பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும். மற்றவர்களுக்கு அது மிக மிக கடினம் என்பதுதான் இதன் நேரடியான பொருள். இத நினைக்கும் போதே எனக்கு பெரும் வியப்பாக இருக்கிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மனிதன் இந்த மனித இருப்பை, இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையையே ஒரு பெருங்கடலாக உருவகப்படுத்துகிறான். ஓஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? மிக சரியா. சரி, ஒரு பெரிய கடலை கடக்க வேண்டும் என்றால் ஒரு படகையோ, ஒரு கப்பலையோ அல்லது ஒரு திசை காட்டியையோ அல்லவா அவன் துணைக்கழைக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அறம் என்னும் இன்னொரு மாபெரும் கடலை துணைக்கழை என்கிறான். ஆஹா, ஒரு கடலை கடக்க இன்னொரு கடல். ஆமா, ஒரு பெருங்கடலை கடக்க இன்னொரு பெருங்கடலோடு இணைவதுதான் ஒரே வழி என்று ஆணித்தரமாக சொல்கிறான். இது எவ்வளவு ஆழமான உளவியல் பார்வை! நீங்க சொல்வது மிக சரி. இது கேட்பதற்கு மிகவும் கவித்துவமாக இருக்கிறது. ஆனால் இங்குதான் எனக்கு ஒரு பெரிய நெருடல் வருது. கொஞ்சம் யதார்த்தமாக பேசுவோமே. சொல்லுங்க, என்ன நெருடல்? இந்த திருவடிகளை சேருதல் அல்லது தாழ் சேருதல் என்பதை நாம எப்படி புரிந்து கொள்கிறோம்? பல்லாண்டு காலமாக சரணடைதல் அல்லது தொழுதல் என்பதை ஒரு வகையான வெளிப்புற சடங்காகவே நாம பார்த்து பழகிட்டோம். அது உண்மைதான். ஒரு குருவின் காலில் விழுவது, ஒரு அதிகாரத்தை அத்தாரிட்டியை கண்மூடித்தனமா ஏத்துக்கிறது, அவங்க சொல்றதை எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே செய்வது, இதுதான் சரணடைதலா? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு என்னவோ இது நம் மனதை மேலும் அடிமைப்படுத்துவது போல தோணுது. கார்ப்பரேட் உலகத்துல வேலை பார்க்குற ஒரு நபர் எல்லாவற்றுக்கும் ஈகோ இல்லாம சரணடைந்து கொண்டிருந்தால் அவரை மற்றவர்கள் மிதித்து விட்டு போய்விட மாட்டார்களா? நிச்சயமா அந்த பயம் வரும். இது ஒரு வகையான கண்டிஷனிங் இல்லையா?
நம் சொந்த சிந்தனையை நாமே முடக்கிக் கொள்வது போல எனக்கு தோணுது. இதை நான் எப்படி புரிந்து கொள்வது? மிகச்சரியான கேள்வியை கேட்டீர்கள். இந்த கேள்விக்குள் தான் உண்மையான விடுதலையின் திறவுகோல் இருக்கிறது. நீங்க சொல்வது போல ஒரு நபரையோ அல்லது ஒரு அதிகாரத்தையோ கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது நிச்சயம் ஒரு அடிமைத்தனம்தான். ஆமா, அது வெறும் சடங்காயிடுது. சரியா சொன்னீங்க. அது சடங்கு. அது நம்மை மேலும் கட்டி போட்டுவிடும். இதை புரிந்து கொள்ள நாம விபாசனா, பௌத்தம் அல்லது ஓஷோவின் பார்வைகளை சற்று உற்று நோக்க வேண்டும். ஓஷோ இதைப் பற்றி ஒரு மிக தெளிவான ஆழமான பார்வையை முன்வைக்கிறார். ஓஷோ என்ன சொல்றார்? அவர் சொல்கிறார், தொழுதல் என்பது கடவுளிடம் பேசுவதல்ல, அது பிரபஞ்சத்தோடு கரைதல். அதாவது, prayer is not talking to God, it is dissolving into existence. பிரபஞ்சத்தோடு கரைதல், ஆழமான வார்த்தைகள். ஆமாம். அதாவது, நான் என்ற அகங்காரம் இருக்கிறதல்லவா, நான் எல்லாவற்றையும் சாதித்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும் என்ற அந்த இறுக்கமான எண்ணத்தை உதிர்க்கும் செயல்தான் தொழுதல். ஓ, அப்ப அது சடங்கில்ல. கண்டிப்பா இல்ல. அது யாரோ ஒரு நபரின் காலில் பயந்து போய் விழுவதல்ல, அது ஒரு ஆழமான அக அனுபவம், உங்கள் உள்ளே நடக்கும் ஒரு நெகிழ்வு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றதை வைத்து பார்த்தால் எனக்கு ஒரு அருமையான உதாரணம் நினைவுக்கு வருது. இப்போது நாம கடலில் நீந்துகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். கடலில் விழுந்தவுடன் தண்ணீரை கண்டு பயந்து தத்தளித்து தண்ணீரை எதிர்த்து மூர்க்கமாக போராடினால் என்ன ஆகும்? நிச்சயமா மூச்சு முட்டும், சோர்வடைந்து போயோவோம். ஆமா, நம் உடல் சீக்கிரமே சோர்வடைந்து நாம கடலுக்குள் மூழ்கி விடுவோம். ஆனால் அதே தண்ணீரில் என்னால் கடலை எதிர்த்து வெல்ல முடியாது என்று உணர்ந்து உடலை சாதாரணமாக தளர்த்தி தண்ணீரோடு தண்ணீராக நம்மை ஒப்புக் கொடுத்தால் கடல் நம்மை மிதக்க வைக்கும். ஆச்சரியமாக அதே கடல் நம்மை தன் கைகளில் மிதக்க வைக்கும் அல்லவா? அந்த உடலை தளர்த்தும் செயல், தண்ணீரோடு தண்ணீராக நம்மை மிதக்கவிடும் செயல், அதுதான் ஓஷோ சொல்லும் அந்த கரைதல் என்று சொல்லலாமா? அதுதான் வள்ளுவர் சொல்லும் தாழ் சேருதல் தானா? பிரமாதமான உதாரணம். மிக துல்லியமாக சொன்னீர்கள். அந்த தளர்த்துதல்தான் சரணடைதல். அது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அதுதான் உச்சக்கட்ட விழிப்புணர்வு. விழிப்புணர்வு, கரெக்ட். இதைத்தான் ஜே. கிருஷ்ணமூர்த்தி இன்னும் ஆழமாக விவரிக்கிறார். அறிவு என்பது என்ன? நாம வெறும் தகவல்களை திரட்டிக்கொண்டே இருக்கிறோம். நாம ஒருவரை குருவாகவோ மாபெரும் அதிகாரமாகவோ ஏற்றுக்கொண்டு அவர் சொல்வதைத்தான் கேட்பேன் என்று நம்முடைய தேடலை முடக்கிக் கொண்டால், ஜே.கே.வின் கூற்றுப்படி நீங்கள் இன்னும் உங்களையே நம்பவில்லை என்று அர்த்தம். ஓ, அதான் நீங்க முதல்ல சொன்ன அந்த கண்டிஷனிங். சரியா பிடிச்சிட்டீங்க. அதுதான் உண்மையான கண்டிஷனிங். அத நம்மை ஒருபோதும் விடுவிக்காது. அப்படியென்றால் வள்ளுவர் சொல்லும் அந்த அறவாழி அந்தணன் என்பது வானத்தில் இருக்கும் ஒரு நபரோ ஒரு உருவமோ அல்ல. அது ஒரு தூய விழிப்புணர்வு, பியோர் அவேர்னஸ். அப்போ அந்த விழிப்புணர்வுல கரைறது தான் தாழ் சேருதல். ஆமாம், அந்த தூய விழிப்புணர்வில் நீங்க சொன்ன அந்த பெருங்கடலில் மிதப்பது போல நம்மை முழுமையாக கரைத்துக் கொள்வதுதான் உண்மையான தாழ் சேருதல். ஒரு அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வது பயத்தின் அடிப்படையிலானது. ஆனால் தூய விழிப்புணர்வில் கரைவது என்பது முழுமையான விடுதலையின் அடிப்படையிலானது. ஆக தொழுதல் அல்லது கற்றல் என்பது தகவல்களை சேகரித்து நம் ஈகோவை வளர்த்துக் கொள்வது அல்ல, மாறாக அந்த ஈகோவை உதிர்ப்பது. இது ரொம்பவும் தெளிவான ஒரு கிழக்கு திசை சிந்தனை. ஆனால் இங்குதான் எனக்கு இன்னொரு ஆச்சரியமும் எழுகிறது. என்ன ஆச்சரியம் அது? இந்த அகங்காரத்தை உதிர்த்து அறத்தோடு இணைவது என்ற இந்த கருத்து வெறும் இந்திய அல்லது கீழைத்தேய தத்துவங்களோடு நின்றுவிடவில்லை. இதற்கும் மேற்கத்திய தத்துவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாலம் இருப்பதை நான் கவனிக்கிறேன். ஓ, மேற்கத்திய தத்துவங்களோடு இது எப்படி இணைகிறது என்று கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸின் சிந்தனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஸ்டாய்சிசம் என்ற தத்துவத்தின் மாபெரும் அடையாளம். அவர் ஒரு பேரரசர், நினைத்தால் உலகத்தையே தன் காலடியில் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் படைத்தவர். ஆமாம், மிகப்பெரிய அரசர் அவர். ஆனால் அவர் தன் தனிப்பட்ட குறிப்புகளில் என்ன எழுதுகிறார் தெரியுமா? கற்றல் என்பது நற்பண்புகளுக்காக இருக்க வேண்டுமே தவிர புகழுக்காகவோ மற்றவர்கள் நம்மை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல என்கிறார். வாவ், நற்பண்புகளுக்காக கற்பது. ஆமாம், ஒரு மனிதனுக்கு அவனுடைய நற்பண்புகள், அதாவது அவனது அறம் மட்டுமே உண்மையான பாதுகாப்பு அரண் என்பது ஸ்டாய்சிசத்தின் அடிப்படை. மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், புகழ், பணம் எல்லாமே நம் கட்டுப்பாட்டில் இல்லாதவை. அதற்காக கற்பது வெறும் சுமை. மிக சரியான பார்வை. அறமே பிரதானம்
என்ற வள்ளுவரின் அறவாழி என்ற நிலைப்பாடும் மார்க்கஸ் அரேலியஸின் இந்த மேற்கத்திய நிலைப்பாடும் எந்த அளவு ஒன்றோடு ஒன்று ஒத்திசைகின்றன பாருங்கள். அருமையான இணைப்பு. இதையே நீங்கள் மீண்டும் கிழக்கு திசைக்கு கொண்டு வந்து சீன தத்துவமான தாவோயிசத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். லாவோ ட்சு என்ன சொல்கிறார்? தாவோயிசத்துல என்ன சொல்றாங்க? மற்றவர்களை அறிவது புத்திசாலித்தனம், தன்னை அறிவதே ஞானம் என்று சொல்றார். டு நோ அதர்ஸ் இஸ் விஸ்டம், டு நோ ஒன் செல்ஃப் இஸ் என்லைட்டன்மெண்ட். இதை அப்படியே வள்ளுவரின் வாளறிவன் என்ற சொல்லோடு பொருத்தி பாருங்கள். வாள் கூட்டல் அறிவன், தூய அறிவின் வடிவானவன். சரியா சொன்னீங்க. தன்னை தானே முழுமையாக அறியும் அந்த தூய அறிவே, அந்த உள்ளுணர்வே அறத்தின் கடல். உலகத்தின் அத்தனை தத்துவங்களும் ஏதோ ஒரு புள்ளியில் இந்த அக விழிப்புணர்வை நோக்கித்தான் மனிதனை தள்ளுகின்றன. ஆமா, இத விக்டர் பிராங்க்லினோன் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் கோட்பாட்டோடு இணைத்து பார்க்கலாம். அவர் நாசி வதை முகாம்களில் அடைக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருந்த கொடிய அனுபவங்களில் அணிந்து லோகோ தெரப்பி என்ற உளவியல் முறையை உருவாக்கினார். ஆமாம், மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் புத்தகம். அதேதான். அதன்படி மனிதனுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஒரு அர்த்தம் தேவை, ஒரு பர்பஸ் தேவை. ஒரு அர்த்தத்தோடு ஒரு அறத்தோடு இணையாத எந்த ஒரு அறிவும் வெறும் சுமைதான். இதை நான் இப்படி பார்க்கறேன். நீங்கள் கடலில் நீந்தி கொண்டிருக்கும் போது உங்கள் முதுகில் ஒரு பெரிய மூட்டை நிறைய தங்கக் கட்டிகள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். கற்பனை செய்யவே பயமா இருக்கு. அந்த தங்கக் கட்டிகள் நிலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வம். ஆனால் கடலில் தத்தளிக்கும் போது அந்த தங்கக் கட்டிகளே உங்களை உள்ளே இழுத்து மூழ்கடித்து விடும் அல்லவா? நிச்சயமா, அது ஒரு சுமையாயிடும். அதுபோலதான் அறம் என்னும் படகு இல்லாமல் வெறும் அறிவையும் பட்டங்களையும் மட்டும் சுமந்து கொண்டு இந்த பிறவி பெருங்கடலில் குதித்தால் அந்த அறிவே நம்மை மூழ்கடித்துவிடும். அந்த தங்கக் கட்டி உதாரணம் மிக மிக ஆழமானது. இதை அப்படியே இன்றைய நவீன யதார்த்தத்தோடு பொருத்தி பார்ப்போம். இந்த 2000 வருட தத்துவங்கள், மேற்கத்திய கோட்பாடுகள் எல்லாமே கேட்பதற்கு மிகவும் ஆழமாகவும் அழகாகவும் இருக்கின்றன. ஆனால் இன்றைய திங்கட்கிழமை காலை பரபரப்புக்கு இது எப்படி உதவும்? அதானே நம்ம வாழ்க்கையின் நிஜமான கேள்வி. ஒரு நடுத்தர வர்க்க மனிதன் தனது அலுவலக பணிகளுக்காக கிண்டியில் டிராஃபிக்கில் சிக்கிக்கொண்டு தன் மேலதிகாரியின் வசைகளுக்கு பயந்து தவித்துக் கொண்டிருக்கும்போது இன்ன அறவாழி அவனுக்கு எப்படி பயன்படும்? இது ரொம்ப யதார்த்தமான காட்சி. இன்றைய நவீன வாழ்க்கையின் தனிமை, அலுவலக அழுத்தம், சமூக வலைதளங்களில் நாம் தேடும் போலி அங்கீகாரம், லைக்குகளுக்காக நாம் நடத்தும் போராட்டம், இது எல்லாமே நாம் வாழும் பெருவாழி, அதாவது இன்றைய பெருங்கடல். இந்த கடலின் அலைகளில்தான் நாம் தினசரி அடித்துச் செல்லப்படுகிறோம். இதற்கு இந்த தத்துவங்கள் என்ன தீர்வு சொல்கின்றன? அந்த தீர்வை கண்டுபிடிப்பதற்கு முன் நாம செய்யும் ஒரு மிகப்பெரிய தவற்றை நாம் உணர வேண்டும். இன்றைய உலகில் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். சமூக வலைத்தளங்களை திறந்தாலே யாராவது ஒருவர் புதிதாக ஒரு ஆன்லைன் கோர்ஸ் முடித்து சான்றிதழ் வாங்கியிருப்பார். ஆமா, சர்டிபிகேட்ஸ் குவிந்து கொண்டே இருக்கு. பல வகையான சான்றிதழ்களை வாங்கி குவிக்கிறோம். அடுத்தடுத்து பட்டங்கள் என்று படித்துக் கொண்டே இருக்கிறோம். நான் இதை முடித்து விட்டேன், நான் அந்த பதவியில் இருக்கிறேன் என்று லிங்க்டின் போன்ற தளங்களில் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு வகையான தற்பெருமை. நம் மூளைக்கு உலகத்தின் அத்தனை தகவல்களும் நிரம்பி வழிகின்றன. நம்மால் எந்த ஒரு தலைப்பை பற்றியும் மணிக்கணக்கில் டேட்டா வைத்துக்கொண்டு வாதிட முடியும். ஆனால் இரவு படுக்கைக்கு செல்லும்பொழுது உள்ளே சென்று பார்த்தால் ஒரு ஆழமான வெறுமை நிற்கிறது. இது ரொம்பவும் உண்மை. ஒரு எம்டினஸ். மனச்சோர்வு இருக்கிறது, உறவுகளில் விரிசல் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நிம்மதி இழக்கிறோம். இத்தனை தங்கக்கட்டிகளை சுமந்து கொண்டும் ஏன் நாம் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம்? இதுதான் அந்த முரண்பாடு. இது எனக்கு மீண்டும் ஜெய கிருஷ்ணமூர்த்தியின் அந்த தீர்க்கமான வார்த்தைகளை தான் நினைவூட்டுகிறது. அவர் மிக கூர்மையாக ஒரு முறை மனித குலத்தை பார்த்து கேட்டார், உங்களிடம் அளப்பரிய அறிவிருக்கிறது, எல்லாவற்றை பற்றியும் உங்களுக்கு தெரியும், ஆனால் எப்படி வாழ்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை. வாவ், you have so much knowledge but you don't know how to live. இது எவ்வளோ பெரிய அறை! நம்மிடம் எத்தனை சான்றிதழ்கள் இருந்தாலும், எத்தனை பட்டங்கள் இருந்தாலும், அந்த அறவாழி எனப்படும் அறத்தின் மீதான பிடிப்பும் தன்னைத்தானே உணரும் அந்த தூய விழிப்புணர்வும் இல்லை என்றால் அந்த அறிவால் என்ன பயன்? உண்மையிலேயே என்ன பயன்? வள்ளுவரும் அலைத்தனை செய்கிறார், கற்றதனால் ஆய பயன் என்கொள் என்று. அந்த விழிப்புணர்வில் நம் அகங்காரத்தை கரைத்து தண்ணீரோடு தண்ணீராக மிதப்பது போல நம்மை ஒப்புக்கொடுக்கும் அந்த செயல் நடக்கவில்லை என்றால் இந்த நவீன வாழ்க்கையின் மன அழுத்தம் என்னும் பெருங்கடலை நீந்துவது மிகவும் கடினம். ஆக நாம் படித்த படிப்போ, தேடிச் சேர்த்த அறிவோ, வாங்கிய சான்றிதழ்களோ நம்மை எப்போதுமே காப்பாற்றப் போவதில்லை. அவையெல்லாம் வெறும் கருவிகள் மட்டுமே. அந்த பிறவிப் பெருங்கடலை நீந்துவதற்கு நம்முடைய ஈகோவை, நம்முடைய அகங்காரத்தை கரைக்கும் அந்த அறம்தான் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமா, சரியா சொன்னீங்க.
இதைத்தான் வள்ளுவர் அன்றே தாழ் சேர்தல் என்று மிக எளிமையாக சொல்லிவிட்டு போய்விட்டார். உண்மைதான். அறிவைச் சுமப்பவன் மூழ்கி விடுவான், அறத்தோடு கரைபவன் மட்டுமே கடலை நீந்தி கடப்பான். விழிப்புணர்வு என்ற படகு இல்லாமல் தகவல் என்ற பாரத்தை சுமந்து கொண்டு நாம் ஒருபோதும் கரையை அடைய முடியாது என்பதை இந்த அத்தனை தத்துவங்களும் நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த உரையாடலின் இறுதியில் உங்களை நோக்கி, ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு மிக முக்கியமான கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். இந்த கேள்விக்கான விடையை நாங்கள் சொல்லப் போவதில்லை. நீங்கள்தான் உங்களுக்குள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் இத்தனை நாட்களாக சேகரித்து வைத்திருக்கும் இந்த தகவல்களும் சான்றிதழ்களும் உங்கள் பதவியும் உங்கள் அகங்காரத்தை மேலும் கனமாக்குகிறதா? அந்தச் சுமை உங்களை மேலும் மேலும் சிறைப்படுத்துகிறதா? அதாவது கண்டிஷனிங் செய்கிறதா? ஆமாம். அப்படியானால் இந்த நவீன வாழ்வின் பெருங்கடலில் மூழ்காமல் தப்பிக்க ஓஷோ சொல்வது போல உங்கள் அகங்காரத்தை எப்போது உதிர்க்கப் போகிறீர்கள்? அந்த தூய விழிப்புணர்வின் காலடியில் தண்ணீரோடு தண்ணீராக உங்களை எப்போது கரைத்துக் கொள்ளப் போகிறீர்கள்? அப்படி உங்களை நீங்களே தளர்த்திக் கொண்டு விழிப்புணர்வோடு இணையவில்லை என்றால், வள்ளுவர் கேட்பது போல, நீங்கள் இத்தனை காலம் கற்றதனால் ஆய பயன்தான் என்ன? இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால், இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.